வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றேன். இன்றைய சிந்தனைக்கு ஞானக்களஞ்சிய பாடல் எண் 1487. நிறைநிலை. நிறைநிலையோடு நம்மை கலக்க வைக்க இருக்கும் இறையருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி. இப்பொழுது ஞானக்களஞ்சிய கவி பாடலை பார்ப்போமா? நிறைநிலை. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். வாழ்க வளமுடன். நமது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அளித்துள்ள தவ முறைகளில் இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிடும் தவம் துரியாதீத தவம் ஆகும். பரத்தோடு உயிர் ஒன்றும் படும் தவமே துரியாதீத தவம் ஆகும். பரத்தோடு உயிர் ஒன்றும் முழு தவமே துரியாதீத தவம் ஆகும். அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அச்சரம் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை என்கிறார் நம் அருட்தந்தை. இன்ப ஊற்று என நிறைந்த எம் இறைவா எனும் போதினிலே ஏற்படும் ஓர் இன்பம், அதை எவ்வாறு சொல்லுவேன்? இதுவே நிறைநிலை. தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. ஆம், இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விடும்போது ஏற்படும் ஓர் அமைதியில் மனது விழிப்பாய் நிற்கும்போது உனது அருள் தன்மையினை, பேர் ஆற்றலை, பேர் அறிவை உணரும்போது ஏற்படும் நிலை ஆனந்தம். அந்நிலையே நிறைநிலை ஆகும். துரியாதீத தவத்தில் குருவின் உயிர்கலப்பு ஏற்படுகிறது. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே. சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கும்போது துரியாதீத நிலையில் குருவின் உயிர்கலப்பால் அறிவு அசைவற்று இருக்கப் பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. அந்த நிலையே நிறைநிலை. தூய பெருநிலையே துரியாதீதம் ஆகும். இருளாக மௌனமாக இச்சையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசன் நிலை. இருள் நிலைக்கு மனம் அடங்கி ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உண்மை. இறைவனோடு ஒன்றாகி நிறையும் நிலையே நிறைநிலை ஆகும். துரியாதீத தவத்தின் போது எண்ணம் எல்லாம் அற்றுப்போய் இறைநிலையோடு ஒன்றி நமது மன அலைச்சுழல் 1 to 3 என்ற டெல்டா அலைச்சுழலில் மனம் உறைந்து நிற்கும்போது ஏற்படும் அமைதி பேரின்பம். அந்த அமைதி சமாதி நிலை ஆகும். ஆதியான இறைநிலைக்கு சமமான நிலை அதுவே. சாதாரணமாக மன அலைச்சல் 1 to 3 என்ற நிலை கோமா ஸ்டேஜ் ஆகும். அப்போது மனிதனுக்கு உணர்வு இருக்காது, ஒன்றும் தெரியாது, மனம் அடங்கிய நிலையில் இருக்கும். ஆனால் நாம் துரியாதீத தவத்தில் மனம் டெல்டா அலை நிலையில் அறிவு விழிப்பு நிலையில் இருக்கும். பேர் அமைதி ஏற்படும். அந்த அமைதி நிலையில் நாம் விழிப்பாயிருக்கும்போது மனம் உணரும் நிறைவான நிலையே சமாதி நிலை ஆகும். நினைப்பும் மறப்பும் அற்ற நிலை இது. புலன்கள் அனைத்தும் செயலற்று அமைதி கிட்டும் நிலை இது. ஒன்றையும் நினையாது நம்மையும் மறவாத நிலை இது. நிறைநிலையே அது. மனதை நிலைநிறுத்தி நீ அறிவாய் அந்நிறைநிலையை என்கிறார் நம் அருட்தந்தை. இறைவனது திருநிலையோடு இணைந்த போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று அமைதி பெறும். அது பேரின்பம் ஆகும். நிறை அறிவு நிலை ஈதே என மற்றொரு கவியில் நிறைநிலை குறித்து விளக்கியுள்ளார் நம் அருட்தந்தை. நிறைநிலையில் பெறும் அமைதியே அமைதி பேரின்பம். எல்லை கடந்த மனநிலையில் இன்பம் துன்பம் இரவு பகல் சிறிது பெரிது ஆண் பெண் கீழ் மேல் நல்லதுவும் அல்லதுவும் ஞானம் வீரம் நட்டம் லாபம் என்ற அனைத்தும் தோன்றும். ஆனால் துரியாதீத தவத்தில் நாம் அடையும் நிறைநிலையில் அல்லல் அற்றுப்போகும் அறிவு விழித்தும் விரிந்தும்
வல்லமையுள்ள முழுமை நிலையாய் உள்ள எல்லை கடந்த மெய்ப்பொருளை உணர முடியும். நிறைநிலையில் நாம் காணும் அமைதி நீடித்ததாகவும் நிலைத்ததாகவும் இருக்கும் என்பதே உண்மை. இதுவரையில் வெட்டவெளி சுத்தவெளிதான் வந்து அறிவாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருந்த நிலை மாறி துரியாதீத தவத்தில் இருந்து பழக பழக பிரம்மமேதான் உயிருக்குள்ளாக அறிவாக இருக்கிறது என்ற உண்மையை உணரும் போதுதான் அவன்தான் நானாக இருக்கிறேன் என்ற நிறைநிலையே தானாக உணர்வாகிறது. நித்த நித்தம் உடலில் உயிர் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். சிந்திப்போமா? உடலில் உயிர் உள்ள மட்டும் தொடர்ந்து இறைநிலையோடு உறைந்து உறைந்து கரைந்து நாம் பழகும்போது அவன்தான் நானாக இருக்கிறேன், அவன்தான் அறிவாக இருக்கிறான், எல்லா பொருள்களிலும் எல்லா உயிர்களிலும் நீக்கமற நிறைந்து இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்கிறோம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எங்கும் எதிலும் இறைநிலையே நிறைந்துள்ளது என்ற உண்மை உணர்ந்த நிலையில் எந்த ஒரு பொருளை நாம் அனுபவித்தாலும் அளவு முறை என்ற இரண்டை பயன்படுத்தும் விழிப்பு நிலை நமக்கு வந்துவிடுகிறது. நாம் செய்யும் செயல், யாருக்கும் பிறருக்கு கொடுக்கும் துன்பம் இன்பம் ஆகியவை இறைநிலையாக நமக்குத்தான் என்ற தெளிவு நமக்கு ஏற்படும் போது பிறருக்கு துன்பம் கொடுக்கும் எண்ணமே மறைந்து விடுகிறது. உலக இன்பங்களில் அளவு கிட்டுகிறது. கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் மாறும். கரை நீங்கி என்றால் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்களும் இந்த உயிரிலிருந்து நீங்கி மெய்ப்பொருளாகவே மாறுகின்ற நிலை. இறைநிலையாகிய மெய்ப்பொருள்தான் 3 கலங்கங்கள் கலந்து மனிதன் ஆகியது. இறைநிலை கூட்டல் கலங்கம் மனிதன். நிறைநிலையாகிய இறைநிலை புலன் கவர்ச்சியில் வினைப்பதிவால் 3 கலங்கங்களும் சேர்ந்து மனிதனாக மாறியுள்ளது. துரியாதீத தவத்தின் மூலம் அந்த வினைப்பதிவுகள் பாவப்பதிவுகள் நீங்கி மனிதன் மெய்ப்பொருளாய் பிரம்மமாய் மாறிவிடுகின்றான். மனிதன் மைனஸ் கலங்கங்கள் இறைவன். துரியாதீத தவத்தின் தொடக்கத்தில் ஆகினியில் மனம் நிற்கும்போது நமது சக்தியை நமது ஆற்றலை அதிகமாக திரட்டிக் கொள்கிறோம் என்று மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார். உணர்வை போதிய அளவில் வருவித்துக் கொள்வதால் உடல் முழுவதும் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் சக்தி சிறிது சிறிதாக ஆகினியில் அதிக அழுத்தம் பெறுகிறது. அதனால் ஐம்புலன்களும் அடக்கம் பெறுகின்றன. சற்று மேலே உயர்ந்து துரியத்தில் நிலைத்து நிற்கும் போது வினைகள் கழிந்து வினைகள் நம்மை பாதிக்காத நிலை ஏற்படுகிறது. புலன்களுக்கு அறிவு அடிமையான நிலை மாறி அறிவானது உடலில் உள்ள செல்களை அடக்கி ஆளக்கூடிய நிலையை பெறுகின்றோம். அப்போது பழவினை செயல்படுவதில்லை, புதிய வினைப்பதிவுகள் ஏற்படுவதில்லை. துரியாதீத தவத்தின் போது மனம் விரிந்து 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 வான்காந்தத்தோடு தொடர்பு உண்டாகிறது. இதனால் உடலில் உள்ள ஜீவகாந்த ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யப்படுகின்றன. வான்காந்த ஆற்றல் உடல் முழுவதும் பரவி புத்துணர்ச்சி உண்டாகிறது. மனம் விரியும் ஆற்றலால் தான் தனது என்ற குறுகிய மனப்பான்மை மறைகிறது. ஆற்றல் குறைந்த மனதிற்கு பூரணமாகிய மெய்ப்பொருளின் இணைப்பு தொடர்பு கிடைப்பதால் ஆற்றல் கூடுகின்றது. புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலையை அறிவறிய துரிய நிலை தவம் நமக்கு உதவுகிறது. கலங்கங்கள் நீங்கிய மனிதனுக்கு என்ன பெயர்? பிரம்மம்தான். ஆகவே துரியாதீத தவத்தில் கலங்கங்கள் நீங்கும்போது நாம் மெய்ப்பொருளாகவே மாறிவிடுகின்றோம். அடுத்த பாடல் வரி, கரைந்து போகும் தன்முனைப்பு காணும் தெய்வம். இறைநிலையே தானாக உணரும்போது தான் என்ற நினைப்பே மறைந்து விடுகிறது. தான் தனது என்ற அதிகாரப்பற்று பொருள் பற்று நீங்கி விடுகிறது. தன்முனைப்பு என்ற திரை கிழிந்து விடுகிறது. தன்முனைப்பு குன்றிப்போவதால் பவவினைகள் புதிது எழாது. முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து விடுகின்றன. சிவநிலையை ஜீவனிலே உணர்ந்து கொள்வதனால் சிறுமை தரும் மன மயக்கங்கள் கிடையாது. உண்மை பொருளாக உள்ள மெய்ப்பொருள் விளக்கம் நமக்கு விளங்கி விடுகிறது. இதுவே துரியாதீத தவநிலை ஆகும். தூய பெருநிலை துரியாதீதமோ துயர் மகிழ்வு இரண்டையே துய்த்த என் அறிவை காலம் பருமன் தூரம் விரைவெனும் கணக்கினை கடந்து மெய்ப்பொருளோடு இணைத்தது.
அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவித் தொடரே. ஆம், நிறைநிலையோடு எண்ணம் கலந்துவிட்ட போது நாம் ஆதியோடு இணைந்து விடுகிறோம். நாமே மெய்ப்பொருள் ஆகிவிடுகிறோம். அதனால் பிறவித் தொடர் அருந்து விடுகிறது. இறைநிலையோடு எண்ணத்தால் கலந்ததால் ஏற்பட்ட நிறைநிலையை உணர்ந்ததால் இனி பழி புரியோம், புரிந்தவை களைவோம். இறைநிலை உணர்ந்து மெய்ப்பொருளோடு இணைவோம், நிறைவோம். தொடர்ந்து துரியாதீத தவம் புரிவோம். இனி நம் உடலை, உயிரை, ஆற்றலை முறைப்படி இயக்கி கடமையை ஏற்றமாய் புரிவோம். நிறைநிலையை உணர்ந்து தொண்டாற்றி மகிழ்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.